ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி மாவு யூஸ் பண்ணி நல்லா மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டான மிக்சர் செய்ய போகிறோங்க. ஹெல்த்தியான ராகி மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவும், 1 கப் அளவுக்கு அரிசி மாவும், 1 கப் அளவுக்கு உடச்சக்கடலை மாவும் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு எல்லா மாவு பொருட்களையும் சலிச்சு எடுத்துக்கலாம். 2 கப் ராகி மாவு போட்டிருக்கேன், 1 கப்பு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்ப மாவு. உடச்சக்கல்லையை பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவெல்லாம் சலிச்சு எடுத்தாச்சு. நான் கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும் மிக்சியில் அரைச்சதுனால நிறைய குருணை இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பூந்திக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மாவை தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா அதை நம்ம தண்ணியாக பிசைவோம். இப்போது மிக்சருக்கு தேவையான மாவில் 1 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த எண்ணெயை எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுவாக இருக்கணும். அப்போ தான் அச்சில் மாவு சேர்த்து பிழியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இல்லைனா கொஞ்சம் டைட்டாக சிரமமாக இருக்கும். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. முறுக்கு மிக்சர் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பூந்திக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த மாவில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூந்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். முறுக்கு, மிக்சர், ரிப்பன் பகோடா அச்செல்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ மாவை அச்சில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாங்க. முறுக்கு அச்சு சேர்த்துட்டு மாவு சேர்த்துருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் முறுக்கு சுட்டு எடுத்துக்கிறேங்க. முறுக்கை நம்ம உடச்சி தான் விட போகிறோம், அதனால் மொத்தமாகவே சுற்றி எடுத்துக்கலாங்க. நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்திருக்குங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ நான் மிக்சரோட அச்சு எடுத்திருக்கேன். மிக்சர் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே திருப்பி போட்டுக்குங்க.
இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மீதி இருக்க மிக்சரையும் நான் சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் ரிப்பன் பகோடாக்கான அச்சு போட்டிருக்கேங்க, அதையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூந்தி பொரிச்சிக்கலாம். பூந்தி பொரிக்கிறதுக்காக ஒரு கரண்டி இருக்கும், அது இருந்தால் பொரிச்சுக்குங்க. நான் இன்றைக்கி ஜல்லி கரண்டி யூஸ் பண்ணி தான் பூந்தி பொரிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்க மாவுலையும் நான் அதே மாதிரி பூந்தி பொரித்து எடுத்துக்கிறேன். கரண்டி சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு கரண்டி ஊற்றி தான் பூந்தி பொரித்து எடுத்தேன். அவ்வளோதாங்க, மிக்சர் எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை பொரித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கலர் மாறினோடனே எடுத்துடுங்க. ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொரித்து எடுத்துக்கலாம். கடலையை பொரிக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அவ்வளோதான், கடலையும் எடுத்துடலாம். இப்போ நான் 10 முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பொரிச்சுக்கலாம். லைட்டாக கலர் மாறினா போதுங்க, எடுத்துடலாம். ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. அவல் நல்லா பொரியணும், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள், அவல் நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் எடுத்துடுங்க. இப்போது பெருசாக இருக்க முறுக்கு மிக்சர் எல்லாத்தையும் உடைச்சி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் உடைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த கடலையெல்லாம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன், உடைச்ச கடலையும் சேர்த்துக்கலாம், அவலையும் சேர்த்துக்கலாம், முந்திரி பாதாம் சேர்த்துக்குங்க, பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னொரு முறை பிரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ராகி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான ராகி மிக்சரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல கிறிஸ்பியான ராகி மிக்சரை ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அடிக்கடி வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.